ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆசல் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து இந்த கட்டு பேஸ்ட் அதெல்லாம் இருக்க போறதில்ல. ஒரு கேஷுவலான வீடியோ, ஒரு ஃபுல் லென்த் வீடியோவா தான் இருக்க போகுது இன்னைக்கு வீடியோ. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. என்ன நியூஸ்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கும் அந்த நியூஸு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சண்டைய வந்து நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் நடுவுல வந்தாப்ல. நடுவுல வந்துட்டு என்ன பண்ணாப்ல, ஒரு சைடு எடுத்துக்கிட்டு ஈரான தாக்குதல் பண்ணாப்ல. அதுக்கு ஈரான் நேத்து என்ன பண்ணிப்புட்டாங்கன்னா, நேத்து கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. இத வந்து ஈரான் தாக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வீடியோல நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஆனா, இவங்க வந்து தாக்கிட்டாங்க. நேத்தே வந்து டைரக்ட்டா அமெரிக்காவ தாக்கல. அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட மிலிட்டரி பேஸ பல நாடுகள்ல வச்சிருப்பாங்க. முக்கியமா மிடில் ஈஸ்ட் கன்ட்ரீஸ்ல வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒண்ணு வந்து கத்தாரு, இன்னொன்னு வந்து தோஹா, இந்த மாரி பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. இந்த மிலிட்டரி பேஸ வந்து இவங்க தாக்கிட்டாங்க. இந்த மிலிட்டரி பேஸ தாக்குனா என்ன? அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ தாக்குனா என்ன? 2ம் ஒண்ணு தான். ஏன்னா, அமெரிக்கா நாட்டு ஆளுங்க தான் இருப்பாங்க. கத்தார்ல வந்து கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்கன் பீப்பிள்ஸ் இருக்காங்க அந்த மிலிட்டரி பேஸ்ல. அந்த மிலிட்டரி பேஸ வந்து ஈரான் நாட்டுக்காரங்க தாக்கிட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்குடா இவங்க வந்து இந்த மத்த நாடுகள்ல மிலிட்டரி பேஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு, யாரு? அமெரிக்கா வைக்கணும்னு சொல்லிட்டு. ரீசன் வந்து, ஒண்ணு வந்து அமெரிக்கா, நான் வந்து பெரிய நாடு. இந்த மத்த நாடுகள்ல அவங்களோட மிலிட்டரி பேஸ் இருக்கிறது வந்து அவங்க அவங்க நாட்டுக்கு பெருமை தானே! அதுக்கு ஒரு பர்ப்போஸுக்காக இவங்க வந்து இந்த மிலிட்டரி பேஸ் வச்சிருக்காங்க. இந்த மிலிட்டரி பேஸ இவங்க எதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க? மத்த நாடுகள் எதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடு. இவங்களோட மிலிட்டரி பேஸ் இங்க இருந்துச்சுன்னா, அவங்க நாட்டுக்கு பாதுகாப்பு தானே! அண்ட் அதுக்காக தான் அத வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த நாடுகள். இப்ப இந்த மிலிட்டரி பேஸ் தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த கத்தார்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த தாக்குதல பண்ணாங்க. அமெரிக்கா நீங்க எங்கள தாக்குனீங்கல்ல, அதுக்கு நாங்க பதிலடி குடுக்குறோம். இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார்ல வந்து தாக்குதல பண்ணாங்க. இந்த தாக்குதல பண்ணுன உடனே தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ரீசன் வந்து நானு இந்த வீடியோ ஏன் இப்ப மேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அத நான் சொல்லவே மறந்துட்டேன். அப்படியே கதைக்குள்ள போயிட்டேன் பாருங்க. இந்த வீடியோ நான் இப்ப ஏன் மேக் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏகப்பட்ட புது புது நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீஸ்ஃபயர பிரேக் பண்ணிட்டாங்கறாங்க. இந்த சீஸ்ஃபயர் வந்து பிரேக் பண்ணது இஸ்ரேல்ங்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து ஈரான் தான் பிரேக் பண்ணுங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. இப்போ வரைக்கும் 9 மணி வரைக்கும் நானும் நியூஸ கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் சுத்தமா மண்டை குழம்பி போச்சு. ஸோ இத மட்டும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இத மட்டும் உங்கள்ட்ட சொல்லிருவோம். அண்ட் இந்த டெய்லி வீடியோ போடுறோம்ல, இந்த கன்டென்ட் பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 9 மணிக்கு இதுக்கு மேல நம்ம வந்து மீறி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மணி 12க்கு மேல போயிரும். ஏன்னா என்னோட கம்ப்யூட்டர் ஒரு மொக்க கம்ப்யூட்டரு. அதுல இருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகி போயிரும். இப்போ வீடியோ ஷூட் பண்ணி போட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் இந்த காரணம். 9 மணிக்கு ஷூட் பண்றதுக்கு காரணம். இப்போ இந்த கன்டென்ட்குள்ள வருவோம். கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கத்தார்ல அங்க விட்டோம்ல, கத்தார்ல வந்து ஈரான் நாட்டுக்காரங்க தாக்குதல் பண்ணாங்க. இப்ப நேத்து நான் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட வந்து யாருமே ஒரு சாமானியமா யாரும் வந்து எதிர்க்க மாட்டாங்க. ரஷ்யாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், யாரும் வந்து எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இல்லாத காசு கிடையாது. அவங்க கிட்ட இல்லாத வெப்பன் இல்ல. ஏன்னா, நேத்து கூட நம்ம வீடியோல போட்டிருந்தோம். B2 பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாம்பர்ஸ். அந்த ஃபிளைட் வந்து பலாயிரம் கோடிங்க. அது வந்து ஏகப்பட்ட ஃபிளைட் வந்து அமெரிக்கா நாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க. அந்த ஃபிளைட்ட வச்சு தான் ஈரான் மேல ஒரு தாக்குதல பண்ணாங்க. ஈரான் மலை மேலேயே ஈரான் மலைக்கு அடியில வந்து ஏகப்பட்ட நியூக்ளியர் சைட்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த மாரி 3 இடங்களா பார்த்து இவங்க வந்து ஒரு தாக்குதல பண்ணாங்க. இப்ப இந்த மாரி ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்டு கண்ட்ரி, எக்கனாமிக்கலி டெவலப்டு கண்ட்ரி இத வந்து யாருமே எதிர்க்க மாட்டாங்க, சாமானியமா. ஆனா, ஈரான் நாட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? நாங்க எதிர்ப்போம். நீங்க வந்து எங்கள அடிச்சீங்கல்ல, நாங்களும் இஸ்ரேல் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா, நீங்க வந்து எப்படி எங்கள தாக்கலாம்? நாங்க திருப்பி அடிப்போம்டா. நீ அமெரிக்காவ எறி, யாரா வேணா எறி. அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ்ல அந்த கத்தார்ல வந்து இவங்க தாக்குதல பண்ணாங்கல்ல, இந்த தாக்குதல பண்றதுக்கு முன்னாடியே ஈரான் நாட்டுக்காரவங்க அமெரிக்கா தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்ட்ட வந்து சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. தலைவர் டொனால்ட் ட்ரம்பே சொல்றாரு, "இந்த தாக்குதல பண்ணதுக்கு அப்புறம், இந்த தாக்குதல் நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. எதனால அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல பண்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிட்டாங்களாம். இந்த மாரி நாங்க வந்து இந்த தாக்குதல பண்ண போறோம். இந்த உங்களோட மிலிட்டரி பேஸ் கத்தார்ல ஒரு மிலிட்டரி பேஸ் வச்சிருக்கீங்கல்ல, இங்க தான் தாக்குதல பண்ண போறோம். சேஃபா இருந்துக்கங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுக்காரங்க சொல்லிட்டாங்களாம். அதுக்காக தான் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சந்தோஷப்பட்டு, "சரி நீங்க சொல்லிட்டு தான் தாக்குனீங்க. நாங்க வந்து சொல்லாமயே திடீர்னு" ஏன்னா தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பப்ளிக்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து யோசிப்பேன். யாரு ஈரான் மேல நான் தாக்குறதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன். 1 வாரம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா சொல்லியிருந்தாரு. சொல்லிப்புட்டு அத அவரே பிரேக் பண்ணிட்டு திடீர்னு 2டே நாள்ல அந்த எப்ப சொல்றாரோ இதுல மீட்டப்ல எப்ப சொல்றாரோ மீடியா முன்னாடி சொன்ன 2டே நாள்ல வந்து இந்த தாக்குதல ஈரான் மேல பண்ணிட்டாரு. அது வந்து இவங்க ரிப்பீட் பண்ணலல்ல. ஈரான் வந்து சொல்லாம அடிக்கலல்ல. சொல்லிட்டு தானே அடிச்சிருக்காங்க. இத வந்து ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்ரூத் பிளாட்ஃபார்ம்ல
ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மென்ட்ட அவர் குடுத்தாரு. இப்ப பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாமே மேட்ச் ஃபிக்ஸிங்கு. இவங்க அடிக்கிற மாரி அடிப்பாங்களாம் யாரு? ட்ரம்ப் வந்து அடிக்கிற மாரி அடிப்பாராம் ஈரான. திருப்பி ஈரானுக்கு பதிலுக்கு நாங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு பேச்சு போக்குக்காண்டி இந்த மிலிட்டரி பேஸ்ல வந்து தாக்குவாங்களா? இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீடியா ஆளுங்கலாம். இதெல்லாம் எல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங்டா. இவங்கலாம் எல்லாம் பேசி விட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நடுவுல வந்து பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா, அப்பாவி ஜனங்க தான். ஏன்னா, ட்ரம்ப் வந்து அவரோட நாட்டுல வந்து இன்னொரு அவரோட சீட்ட வந்து தக்க வச்சுக்கிறதுக்காண்டி, இந்த பாரு இந்த இவங்க 2 நாட்டுக்குள்ள சண்டை நான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நியாயம் வந்து ஈரான் பக்கம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து இந்த சீஸ்ஃபயர உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். 2 நாட்டு மிகப்பெரிய வேர்ல்டு வார் வர வேண்டியது. அந்த சண்டைய வந்து தீர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு யாரு? தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டுல பீத்திக்கணும், சீன போட்டுக்கணும். அதுக்காக தான் இந்த பிரச்சனைக்குள்ளே அவர் வந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் எதுக்கு வேணா தாக்கியிருக்கலாம். ஆனா, இங்க இன்னும் சீக்கிரத்துல அங்க இஸ்ரேல்ல வந்து எலக்ஷன் வரப்போகுது. இப்ப இஸ்ரேல் நாட்டுக்காரர் யாரு? அந்த பெஞ்சமின் வந்து அவரு பீத்திக்கலாம்ல. இந்த பார் நான் வந்து ஈரானே தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பீத்திக்கலாம்ல. அதுக்காக தான் இந்த தாக்குதல் அவரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஈரான்ல வந்து இந்த ரெஜிமே சேஞ்ச் இப்போதைக்கு வரப்போறதில்ல. அண்ட் நாங்க பாருங்க நாங்க வந்து அமெரிக்காவ தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பீத்திக்கிறதுக்காக தான் இந்த மாரி இவங்க பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு அமெரிக்காவ அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்குதுங்க. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மோசமான பாலிடிக்ஸ். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா இதுல பாதிக்கப்பட்ட ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அப்பாவி ஜனங்க தான். சிவிலியன்ஸ் தான் பல பேர் தாக்கப்பட்டாங்க. இஸ்ரேல் நாட்டுக்காரங்களா இருக்கட்டும், ஈரான் நாட்டுக்காரங்களா இருக்கட்டும், இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இதுல ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஈரான் வந்து ஏகப்பட்ட லீடர்ஸ் வந்து இழந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணிட்டு, ப்ராப்பரான டீட்டெயில் கேதர் பண்ணிட்டு, நாளைக்கு வீடியோ சொல்றேன். என்ன நடந்துகிட்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல சொல்றேன். ஏன்னா, இப்போதைக்கு ஏதாச்சும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து தப்பா போயிரும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு புது புது நியூஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு ப்ராப்பரான நியூஸ் குடுக்க முடியாது. சொல்லிப்புட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து பிரச்சனையாயி போயிரும். ஸோ ப்ராப்பரான நியூஸ் கிடைச்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து வீடியோல போடுறேன். நாளைக்கு வீடியோல சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் வந்து தனியா ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காருன்னு சொல்லலாம்னு இருந்தேன். என்ன மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சிரிப்பா வருது. மனுஷன அந்த நாட்டோட பிரசிடென்ட் யுஎஸோட பிரசிடென்ட் இவரு Facebook வச்சுக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் Twitterர வச்சுக்க கூட மாட்டாங்க. பிகாஸ் இவரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கான்ட்ரோவர்சிய கிளப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இவர் வந்து அந்த கம்பெனி ஆளுங்கலாம் பேன் பண்ணி விட்டுர்றாங்க. இவர் வந்து இவரோட அக்கவுண்ட்ட வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, "நீ என்னடா என்னைய பேன் பண்றது? நான் வந்து தனியா நான் ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. அதுல தான் மனுஷன் வந்து ட்வீட்ட போடுவாரு. ட்வீட் கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுல தான் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாரு. அந்த இதுல தான் இவர் வந்து இத சொல்லியிருந்தாரு. ஈரானுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஈரான். நீ வந்து சொல்லிட்டு தான் எங்கள தாக்குன. அப்படி சொல்லிட்டு அவரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப இந்த சீஸ்ஃபயர வேற பிரேக் பண்ணிப்புட்டானுங்க. இந்த ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும். 2 பேரும் வந்து சீஸ்ஃபயர பிரேக் பண்ணிப்புட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த சீஸ்ஃபயர பிரேக் பண்ணது வந்து இஸ்ரேல்ன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து ஈரான் தான் பிரேக் பண்ணதுன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. நடுவுல ட்ரம்ப் தான் வந்து இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. என் பேச்சுக்கே மரியாதை இல்லையா? என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி பல கெட்ட வார்த்தைலாம் வேற பேசிவிட்டாரு. அது வந்து ஃப்ளைட்ல எங்கேயோ ஹெலிகாப்டர்ல ஏறி போறாரு. அவரு எங்க கத்தாருக்கு தான் வருவார்ன்னு நெனைக்கிறேன். ஹெலிகாப்டர்ல போகும்போது தான் மீடியா ஆளுங்க வந்து மைக்க குடுத்து கேட்கறானுங்க. என்னங்க நடந்துகிட்டு இருக்குது? என்னய்யா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கும் சுத்தமா புரியல. என்ன இவனுங்க நடுவுல போய் நான் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணா, ஏன்னா சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன்னு நெனச்சு வந்து அட்வைஸ் பண்ணா, இவனுங்க என்ன சில்லற பசங்க மாரி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை. இந்த மாரி சொல்லல. ஆனா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு. ஆனா அத சொன்னா நல்லா இருக்காது நம்ம வீடியோல. இந்த மாரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எந்த விஷயத்த கவர் பண்றது? என்ன விஷயத்த போடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஏதாச்சும் வீடியோ பேசி போடலாம். ஆனா பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ ஷேர் பண்ண மாரி இருக்கும். சரி ப்ராப்பரான வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு வீடியோ எண்ட்ல போடுவோம். நைட் வரைக்கும் இந்த பிரச்சனை இஷ்யூ சால்வ் ஆயிரும். ஒரு 7 மணி வரைக்கும் சால்வ் ஆயிரும். 7 மணிக்கு மேல வீடியோ புடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சிருந்தேன். ஆனா 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. இதுவரைக்கும் சால்வ் ஆன மாரி தெரியல. இன்னும் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஏகப்பட்ட மீடியா சேனல்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் பிசிசில வந்து ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ எத பத்தி பேசுறதுன்னு தெரியல. நாளைக்கு வீடியோ வந்து நான் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உட்காந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு நாளைக்கு வீடியோ சொல்றேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான்.
நிம்மதியா போய் தூங்குவோம். ஏன்னா, காலையில இருந்து ஒரு 5:30 மணிலேருந்து நானும் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டேன். என்னதான் நடக்குது? ஏன்னா, ஈரான் வந்து தனியா இருந்துச்சுங்க. தனி நாடு ஈரானு. ஈரான் வந்து எல்லாருமே தாக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ராயலா இருக்கட்டும் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, இத பத்தி நான் பல வேலைகள விட்டு, என்னோட பர்சனல் வேலைகள விட்டு, இன்னைக்கு இந்த ஈரானுக்கும், இஸ்ராயலுக்கும் என்ன நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனா, இந்த டைம் வந்து ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டுருச்சு. ஒரு நாள் ஃபுல்லா இதுக்கே போயிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு உட்காந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றேன். நாளைக்கு வீடியோல என்ன நடந்துச்சுன்னு ப்ராப்பரா சொல்றேன். டில் தென் டேக் கேர். பாய்.